ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அனிமையோட காட்ஃபாதர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கோகு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. கோகு அண்ட் டிராகன் பால்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷொனான் அனிமேலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணுது. ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது டிராகன் பால் தான். பிக் த்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கே அகிரா டோரியாமா தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அப்படி டிராகன் பால்லேருந்து நருட்டோவில் என்ன மாதிரியான சிமிலர் சீக்வன்ஸ், சிமிலர் ஷாட்ஸ் இல்லைனா ஒரு சில விஷயங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நருட்டோல அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. கிஷிமோட்டோவே வந்து இப்போ ரீசெண்டாக அகிரா டோரியாமாவோட ஃபியூனரல் அப்போ சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி உங்களை பார்த்து தான் சார் நான் வளர்ந்தேன், உங்களோட டிராகன் பால்லாம் என்னை வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணுச்சு, என்னை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. அது ஒரு இன்ஸ்பிரேஷன் காரணமாக டிராகன் பால்ல இருந்தால் பல விஷயங்கள் வந்து காப்பீங்கன்னா இன்ஸ்பிரேஷனாக அதை எடுத்து கிஷிமோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நருட்டோ சீரீஸ்லையுமே நிறைய விஷயங்கள் டிராகன் பாலுக்கு சிமிலராக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அவரோட ரைட்டிங்கில். அப்படி டிராகன் பாலுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு சில சீக்வன்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிராகன் பால் அண்ட் நருட்டோ ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேரக்டர் டிசைன் அண்ட் பர்சனாலிட்டி. நம்ம கோகுக்கும் நருட்டோக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிமிலரான விஷயம் அவங்களோட பர்சனாலிட்டி தான். அவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க, குட் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, எல்லார்ட்டையும் தனக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறவன்ட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா நட்போட தான் பழகுவாங்க. எல்லாருமே இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நடத்தினாலும் இவர் வந்து எப்பயுமே எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் இருந்துக்குவார். கோகுவும் சரி நருட்டோவும் சரி அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க எப்பகிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பாசமாகவே இருப்பார். தென் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு இன்னொரு சிமிலரான ஒரு விஷயமும் இருக்காது. அது என்னன்னா இவங்களோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் தான். நம்ம கோகு பவர் அப்ஸ் போகிற மாதிரி நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவர் அப்ஸ் போவார். இவரோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சேன் போனால் தான் எல்லோ கலரில் மாறும். இவருக்கு அது போகாமலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ரசிங்கன் அண்ட் காமேஹாமேஹா. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு விஷயம் தான். ரசிங்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கு வந்து ஒரு பிரம்மாஸ்திரா மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷனில் அவரோட ஆப்போனண்ட்டுக்கு வந்து கடைசி ஒரு மூவாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரசிங்கனை தான் இறக்குவார். அதே மாதிரி தான் கோகுக்கும். காமேஹாமேஹாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு ஐகானிக் ஷாட்னே சொல்லலாம். கோகு வந்து காமேஹாமேஹாவை வந்து நம்ம மாஸ்டர் ரோஷிட்ட இருந்து கற்றுருப்பாரு. நம்ம நருட்டோ ரசிங்கனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிராயா மாஸ்டர்கிட்ட இருந்து கற்றுருப்பாரு. ரெண்டு பேருமே பேவி சேஜ்கிட்ட இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுருக்காங்க இந்த ஒரு விஷயத்த. தென் இது மட்டும் இல்லாம இந்த ஒரு மூவ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன் ஆஃப் த ஐகானிக் மூவாவும் இருந்திருக்கும். அடுத்து மூணாவதா இருக்கிறது வெஜிடா அண்ட் சாஸ்கே. இந்த ரெண்டு கேரக்டரோட டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். இவங்க வந்து மோஸ்ட் ஆட்டிடியூட் பர்சன், அந்த ஒரு தலை கர்வம் இருக்கிறவங்க. வெஜிடா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேன் பிரின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஒரு ப்ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஈடு கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் லார்ட் பீரூஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரைடை பார்த்து மெரல்வார் அப்படின்றதை தாண்டி ஆச்சரியப்படுவார், இப்படி ஒருத்தனா அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சாஸ்கேவும். யாருக்கும் பயப்பட மாட்டாரு, யாருன்னு நினைச்சும் வந்து இது பண்ண மாட்டாரு. இவருக்கு என்னவோ அதை நோக்கி தான் போவாரு. ரொம்ப ஆட்டிடியூடான ஒரு பர்சன். தென் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒத்து போற ஒரு விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே டியூட்ரகனிஸ்ட். நருட்டோ அண்ட் கோகு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடா அண்ட் சாஸ்கே மேல ஒரு விதமான பாசம் இருக்கும். எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கும். பட் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வெறுக்கிற மாதிரி நடிப்பாங்க. பட் இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். பட் அதை வந்து காமிச்சிக்க விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸா வந்து காமிச்சிருவாங்க. பட் இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா டெஃபினட்டா இவங்க முன்னாடி இருந்து வந்து சண்டை போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸா இவங்க ரெண்டு பேருமே இருந்திருப்பாங்க, லைக் வெஜிடா அண்ட் சாஸ்கே. அடுத்து நம்ம நாலாவதா பார்க்க போகிறது யாம்சா அண்ட் கீவா. இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் தான். அது உங்களுக்கு தெரியுமா? இவங்க ரெண்டு பேருமே மெயின் கேரக்டர்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக ஒரு ரைவல் மாதிரி தான் வருவாங்க. ஆஃப்டர் த ஃபைட் அவங்க தோத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக எப்பயுமே மெயின் ஹீரோஸ் கூடயே இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இவங்க ரெண்டு பேருமே டிராவல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான ரோலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா யாம்சாவோட ரோலும் இருக்கும், அதே மாதிரி நம்ம கீபாவோட ரோலும் இருக்கும். இதை தாண்டி இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு சிமிலரான விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே பெட்ஸ் இருக்கும். அடுத்து நம்ம அஞ்சாவதா பார்க்க போகிறது கிரில்லின் யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்க். அதுவும் நம்ம நருட்டோ யூஸ் பண்ணக்கூடிய ரசின் சிறுக்கி, மின்ஸ்டைல் ரசின் சிறுக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியான ஒரு ஃபார்மாக தான் இருக்கும். ஒரு நிஞ்சா பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவலாக பார்க்குற மாதிரி இருக்கும். ரசின் சிறுக்கின்னு சரி டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்காக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். சிமிலராக ஒரே மாதிரியான ஒரு விஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வெப்பன்ஸ்க்கும் இருக்குது. வெப்பன் மீன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் மூவ்னே சொல்லலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும்.
தென் நம்ம ஆறாவதா பார்க்க போகிறது சூப்பர் சேயன் ஃபார்முக்கு போகும்போது கோகு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் க்ளோ ஆக ஆரம்பிச்சிருவாரு. அவரை சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் ஆறா மாதிரி பவர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். சிமிலராக இதே மாதிரியான ஒரு பவர் அப் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோக்குமே இருக்குது. அதுதான் குராமா மோட். குராமா மோட் போடும்போது பார்த்தீங்கன்னா இவருமே வந்து டோட்டல் கோல்டிஷ் அந்த எல்லோயிஷ் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுவார். கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மூவ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பவர் லெவல் படி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோகு தான் பவர்ஃபுல் நருட்டோ கம்பேர் பண்ணும்போது. இருந்தாலுமே சிமிலராக அந்த ஒரு லுக் பார்க்கறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். இதுவும் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது இவங்க ரெண்டு பேரும் அன்ஸ்டாப்பபிள் மான்ஸ்டராக மாறுவாங்க. கோகுவை பற்றி தெரியும். அவர் வந்து ஃபுல் மூனை பார்த்தா அவர் வந்து ஒரு கிரே டைப் ஃபார்முக்கு போயிடுவார். சேயன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு பவர் இருக்குது. இதன் காரணமாக ஃபுல் மூனை பார்த்தா நம்ம கோகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே டைப்பாக மாறிடுவார். இந்த டைமில் அவரை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. அவரோட வாழை வெட்டினா மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும். இன்ஃபேக்ட் நம்ம கோகுவாலே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரால் அவரே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஸோ டோட்டலி அவர் வந்து அன்ஸ்டேபிள் ஆயிடுவார். சிமிலராக இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டேல் ஃபாக்ஸோட பவர்ஸும் நருட்டோ டேக் ஓவர் பண்ணும்போது அவர் ஒரு அன்ஸ்டாப்பபிள் மான்ஸ்டரா மாறிடுவாரு. இதெல்லாம் நம்ம வந்து ஒரோச்சிமாரு பேட்டில் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. தென் பெயின் பேட்டில் அப்பவுமே பார்த்துருப்போம். நம்ம ஹினாட்டா வந்து பார்த்தீங்கன்னா பெயின் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல டக்குன்னு அவரோட எமோஷன் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் மான்ஸ்டரா மாறி இருப்பார் நம்ம நருட்டோமே. கிட்டத்தட்ட இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். ஹீரோ கேரக்டர்ஸ் வந்து மாறிடுவாங்க ஒரு மான்ஸ்டரா. நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போகிறது நம்ம கோகு வந்து கஷ்டமான சுச்சுவேஷன், தன்னோட ஆப்போனண்ட்டை டிஃபீட்டே பண்ண முடியாத ஒரு வழியே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடியது ஸ்பிரிட் பாம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்க எனர்ஜி எல்லாட்டும் ஸ்பிரிட்டை வந்து ஷேர் பண்ணி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிட் பாமாக யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவார். அது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரக்டபிள் ஒரு பவர் சோர்ஸாக இருக்கும். சிமிலராக நருட்டோல அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சோர்ஸாக இல்லைனாலும் அது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோலே காமிச்சிருப்பாங்க. டெயில் பீஸ் பாம் அது ஃபார்ம் ஆகிறதும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஸ்பிரிட் பாம் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சம் ஆறா மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய டெயில் பீஸ் பாமா மாறி அதை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஸ்டில் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோவில் ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரக்டபிள் ஒரு பவர் சோர்ஸாக பார்க்கப்படுது. அடுத்து நம்ம 9ஆவதா பார்க்க போகிறது நருட்டோ டிராகன் பால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் மட்டும் சிமிலராக இல்லாமல் இந்த ஒரு வேர்ல்டில் இருக்கக்கூடிய பல கேரக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சிமிலராக இருப்பாங்க. முக்கியமாக சொல்லலாம் நம்ம கோகு அண்ட் வெஜிடா. ஸோ இந்த டீமில் ஒரு முக்கியமான ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா புல்மா இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடாவை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இவங்க வந்து எப்பயுமே இவங்க கூட தான் இருந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குராவுமே இருப்பாங்க. சாக்குரா வந்து இவங்க டீமில் ஒருத்தராக தான் இருப்பாங்க. இவங்க எப்பயுமே இவங்க கூட இருப்பாங்க. தென் நம்ம வெஜிடா வந்து எப்படி புல்மா கல்யாணம் பண்ணாங்களோ அதே மாதிரி சாஸ்கியா தான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்குரா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹினாட்டா சீச்சி இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான சிமிலர் கேரக்டர்ஸ் தான். இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃபைட்டர்ஸ். தென் இதை தாண்டி நல்ல ஒரு லவ்வபிள் கேரக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக லவ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டு மெயின் கேரக்டர்ஸை. அதுக்கப்புறம் மாஸ்டர் ரோஷி அண்ட் ஜிராயா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே நம்மளோட மெயின் கேரக்டர்ஸ்க்கு மாஸ்டராக இருந்திருப்பாங்க. தென் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வீக்னஸ் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரையும். இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே சிமிலராக ஒரே மாதிரியான விஷயங்களில் வந்து நோக்கி இருப்பாங்க. லைக் ஃப்ரீஸா அண்ட் நம்ம ஒரோச்சிமாரு இவங்களோட அந்த ஒரு கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி இருக்குன்றது மீன்ஸ் கண்டிப்பாக அந்த டைமில் கிஷிமோட்டோ டிராகன் பால்ன்றது இந்த ஒரு சீரீஸை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பார். ஏன்னா அவரோட சைல்ட்ஹுட்ஸில் இது அவருக்கு வந்து ரொம்பவே முக்கியமான அமேசிங்கான ஒரு சீரீஸாக இருந்திருக்குன்ற போது டெஃபினட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். இதன் காரணமாக அவரோட கதையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை வந்து வலுப்படுத்தியிருக்காரு. பட் இருந்தாலும் இது என்னதான் வந்து இன்ஸ்பிரேஷனால் எடுக்கப்பட்டிருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கதைக்கு எந்த விதமான ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்காரு. கதை ஃபுல்லாக அவரோட தான். பட் அதில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆட் பண்ணி அதை சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காரு கிஷிமோட்டோ. அவ்வளோதான். கண்டிப்பாக ரெண்டு சீரீஸ்க்குமே ஃபேன் பேஸ் நிறையா இருப்பீங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸ் அண்ட் வீடியோ சொல்லுங்கள். தென் இதை தாண்டி நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் லைக் இது மாதிரி ஒரே மாதிரி சிமிலராக இருக்குது ப்ரோ அப்படின்றத நீங்கள் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் எதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.